விபினை நான் ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ உனக்கு என்ன தோணுச்சு? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டேன். நிறைய ப்ராப்ளம்ஸும் இருந்தது, நிறைய லவ் இருந்தது. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னால நாங்கள் அதிகமாக பார்த்துக்கல. ஸோ இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்து முடியும் அப்படின்னா நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் நாங்கள் நிறைய எதிர்பார்த்துருக்கோம், இந்த மாதிரி வந்து நடக்கும், கனவு கண்ட மாதிரி இருக்கும். அப்பா அம்மாவோட 25th வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட உண்மையிலே நான் இவங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அப்படி தான் எங்கள் லவ் ஜர்னி ஆரம்பிச்சுது. சம்டைம்ஸ் நான் ட்ரீம் பண்ணிட்டு வந்து சொல்லுவேன், ஹல்தி வச்ச மாதிரிலாம் இருந்தது, எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா ஓகே சொன்ன மாதிரி இருந்தது, அப்படியெல்லாம் நான் வந்து நிறையா ட்ரீம் பண்ணிட்டு வந்து சொல்லுவேன். அது வந்து இன்றைக்கி ரியாலிட்டியாக இருக்குன்னும் போது எனக்கு ரொம்ப அழுகியாகவும் இருக்குது. ஒரு 8 years லவ்னும் போது நிறைய இருந்தது. பட் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியஸ்டான மொமெண்ட்டுன்னு சொல்லலாம். நாளைக்கு கல்யாணம், லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும்னு இருக்கு, அவ்வளோதான். வேறு எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும். உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். முதல் பாதம் வரை வீசுது வாசம். தினமும் 1000 முறை பார்த்து முடித்தாலும் இன்னும் பார்த்திட சொல்லி பழுமனம் ஏன்? தாரமே தாரமே வா, வாழ்வில் வாசமே வாசமே நீ தானே. தாரமே தாரமே வா, எல்தல் சுவாசமே சுவாசமே நீ உயிரே வா. மேலும் கீழுமாடும் முந்தன் மாய கண்ணாலே மாறுவேடம் போடுது என் நாட்கள் தன்னாலே. ஆயுள் ரகை முழுவதுமாய் தேயும் முன்னாலே ஆழம் வரை வாழ்ந்திடலாம் காதலின் உள்ளே. இந்த உலகம் துளாய் உடைந்து போனாலும் அதன் ஒரு துகளில் உன்னை கரை சேர்த்தேன். தாரமே தாரமே வா, வாழ்வின் வாசமே வாசமே நீ தானே. தாரமே தாரமே வா, எல்தல் சுவாசமே சுவாசமே நீ உயிரே வா. நம்ம கல்யாணம் பண்ணா என்ன பேர் நீ நினச்சிருக்கியா? நினச்சிருக்கேன் நிறைய வாட்டி. 1.5 and ட்ராவல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நம்ம இவ்வளோ தூரம் வருவோம்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இன்டர்காஸ்ட்னால எங்கள் வீட்டில் ஒத்துக்கவும் இல்லை. எனக்கு ரிலீஜன் மாறி வந்தால் இது மாதிரி இதாலும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நான் கல்யாணம் பண்ணால் ஒன்றா தான் பண்ணிப்பேன் நான் சொன்னதால எங்கள் வீட்டில் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. உங்கள் வீட்டில் அதே மாதிரி தான், நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிளாக இருக்கேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது இந்த இது நம்ம திட்டினதுக்கப்புறம். ஹாப்பியாக இருக்கேன் கூட, நம்ம எப்பவுமே ஹாப்பியாக தான் இருப்போம். ஆனால் ஆக்சுவலி நான் என்னோடய ஃபீலிங்ஸ் நான் காட்டிக்க மாட்டேன். நீ உன்னோட இதில் எக்ஸ்பிரஸ்லாம் பண்ணிட்டுருக்கனால உன்னோட லவ் எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சு, என்னோட லவ் எனக்கு கொஞ்சம் லோவாக தான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இதுக்கு மேலே நான் அப்படி இருக்க மாட்டேன். லவ்வை கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன், நான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு மேலே நம்ம இந்த டிஸ்டன்ஸை இருக்க வந்து ஃபீல் பண்ண வேணாம். அது நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்போ வந்து சேர்ந்துருக்கலான்னு தான் நம்ம நினைக்கிறோம். நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள் கேட்டாலும் வருமா, கேட்காத வரமா? இது போதுமா, இதில் அவசரமா, இன்னும் வேண்டுமா, அதில் நிறைந்திடுமா? நான் பார்த்த நாள் நம் வசம் வருமா, உயிர் தாங்குமா என் விழிகளின் முதல் வலி?
இல்லாத வரமா நமக்குள்ள சண்டை எது வந்தாலும் டக்குன்னு சால்வ் பண்ணுற மாதிரி நம்ம நடந்துக்கணும். ஸோ சண்டை வராமல் நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும்.